வணக்கம். ஃபம்கா ஆட்டோமேஷனுடைய டெலிவரி ஆப் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டெலிவரி ஆப் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய யூசர் நேம்ஸ், கம்பெனி நேம் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ், ரிஜிஸ்டர் ஆன்லைன். ஸோ அதர் செட்டிங்ஸ் நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேலோட கெப்பாசிட்டி என்ன கொடுத்துக்கலாம், கேஜி, மோட் ஆஃப் கனெக்ஷன், யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறோமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோமான்றதை கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் டெலிவரி ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம், கலெக்ஷன் ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பொருளை எடுத்துமே கொடுத்துட்டு வரதும் பண்ணிக்கலாம், பொருளை வாங்கிட்டு வரத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை மாற்றிக்கலாம் முடியும். ஸோ அபவுட், ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனோட இது டீட்டெயில்ஸ் எதுனா இருந்தால் உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் கால் பண்ணியோ மெயில் அனுப்பிச்சியோ கேட்டுக்கலாம். ஸோ லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன், இப்போ டிஃபால்ட்டாக 1 மந்த் வேலிட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை டைரெக்டாக பயன்படுத்தினா இதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிள் நம்பரு, டீலர் நெட்வொர்க்கு, எந்தெந்த வழித்தடத்தில் நம்ம போக போகிறோம் அதை பற்றி நம்ம முதல்ல சொல்லணும். ஸோ இந்த மெனு கிளிக் பண்ணால், ஸோ வெஹிக்கிள், இப்போது ஒரு டெலிவரி பர்சன்கிட்ட எத்தனை வெஹிக்கிள் இருக்குது அத்தனை வெஹிக்கிளை அவர் ஆட் பண்ணிக்க முடியும். நான் உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிள் நம்பர் போடுறேன். ஸோ வெஹிக்கிள் டைப்பு, ஸோ வண்டியோட டைப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ டாடா ஏஸ் அப்படின்னாக்கா டாடா ஏஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை குட்டி யானை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வெஹிக்கிள் ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ எங்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, ஒரு வண்டியோட வெஹிக்கிள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து டீலர், இப்போ நான் ரெகுலராக ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் சப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு 2 கஸ்டமரை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். கஸ்டமர் 1, ஸோ உதாரணத்துக்கு ராஜா சிக்கன் சென்டர் அப்படின்னு ஒரு இது, இப்போ ஒரு பேர் போட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஒரு மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க, இல்லை லொக்கேஷன் அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ராஜா சிக்கன் சென்டர் ஒன்று சேவ் பண்ணியிருக்கோம் லொக்கேஷன். ஸோ அடுத்து இன்னொரு லொக்கேஷன் போடுறோம். ஸோ குமார், ஓகே, ஒரு மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இமெயில் அட்ரஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அவரோட லொக்கேஷன், நியூ பஸ் ஸ்டாண்டாண்ட இருக்கார் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் 2 டீலரை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஆட் பண்ணியிருக்கேன் புதுசாக. இப்போது ரூட்ஸ். இப்போ 2 பேரும் ஒரே வழித்தடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது 2த்துக்கும் ஒன்றா போகிற மாதிரி முதல்ல யார் ரெண்டாவது யாருன்னு நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ ரூட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும்போது ரூட் நேம் இப்போ ரூட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஏரியா பேரோ இல்லை வேறு எது உங்களுக்கு தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ரூட் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ரூட் 1ல் ராஜா சிக்கன் சென்டரும் இருக்குது, குமார் சிக்கன் சென்டரும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஆட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரூட் 1 நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ரூட்டை தேவையான அடுத்தடுத்த வண்டிக்கு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ரூட்டு க்ரியேட் பண்ணியாச்சு, வெஹிக்கிள் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ செட்டிங்ஸ் அவ்வளோதான். இப்போ சாதாரணமாக நான் ஒரு வெயிங் ஸ்கேலை கனெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டெலிவரியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த வண்டியை வந்து இருக்குது தெரியும், டிரைவர் யார், இன்றைக்கி எந்த டிரைவரை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு டிரைவரோட பேரை போட்டுக்கோங்க. இப்போ எந்த வண்டியில் அவர் போகிறாரு அந்த வண்டி நம்பர். இப்போ 1 வண்டி இருக்குது, 1 மட்டும் காமிக்குது. உங்களுக்கு 2 3 இருந்தால் அடுத்தடுத்து காமிக்கும். ஸோ வெஹிக்கிள் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ரூட்டில் போக போகிறாருன்னா ரூட் 1 போயிட்டு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது லொக்கேஷன் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும். கூகுள் லொக்கேஷனை நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ பர்மிஷன் ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது, 2வது வாட்டி கேட்காது. இப்போ திரும்ப ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தா ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிற இடத்துல ராஜா சிக்கன் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி டீலர் லொக்கேஷனை டேக் பண்ணலை, அதனால் டீலரோட இந்த லொக்கேஷனை டேக் பண்ணுறோம் நம்ம. ஸோ பிக் பண்ணால் இந்த டீலர் லொக்கேஷன் டேக் ஆகிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் எந்த டெலிவரி நம்ம இவருக்கு பண்ணலை, அதனால் பிளாங்காக இருக்குது, நோ ரெக்கார்டுன்னு. இப்போது நம்ம ப்ளஸ் இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் மார்க் வந்துடுச்சு. ஸோ அதனால் வெயிங் ஸ்கேல் கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போது வெயிங் ஸ்கேல் வந்து இப்போ டேர் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு 1 kg வெயிட் வைக்கிறேன். இப்போ கூண்டு வைக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. கூண்டு வச்சுருக்கேன். ஓகே, ஓகே ரீடுன்னு கொடுத்ததும் கூண்டோட வெயிட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்பர் ஆஃப் பேர்ட்ஸு ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மறுபடியும் லோடு கொடுத்ததும் வெயிட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். இப்போது டோட்டல் வெயிட் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது 2வது கூண்டு வச்சுருக்கேன். ஸோ ரீட் கொடுத்ததும் அதோட வெயிட் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் பேர்ட்ஸை வைக்கிறேன். ஸோ லோடு கொடுத்து எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் வந்துடுச்சு. ஸோ இது முடிஞ்சதும் ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் கொடுத்தவுடனே ராஜா சிக்கன் சென்டரோடது நம்மளது வந்துடுச்சு. இது பிரிண்ட் கொடுக்கணுன்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம், ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்பணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட குமார் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். ஓகே,
நம்ம புது லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த புது லொக்கேஷனில் பிக் ஸோ நியூ ரெக்கார்டு போடுறோம், வந்துடும். பிரிண்ட் வேணால் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ யாருக்காவது ஹிஸ்ட்ரி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெலிவரி ரிப்போர்ட் பிரிண்ட் வந்துடும், முடிஞ்சிச்சு. ஸோ இது ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது இவ்வளோ தான் இதோட. இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸில் போனோம்னாக்கா ஸோ நம்ம ரிப்போர்ட்ஸ் நமக்கு தெரியும். ராஜா சிக்கன் சென்டருக்கு, குமார் சிக்கன் சென்டருக்கு நம்ம என்ன சப்ளை பண்ணோம் அப்படின்றது தெரிய வரும். ஓகே, இதையும் நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம், ஷேர் பண்ணோன்னா ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஸோ இது மாதிரி கம்பைண்டாக வரும். ஓகே, மெசேஜ் ஷேர் ஆகிடுச்சு.